அந்த காலத்து ராஜா என்ன செஞ்சான்? அந்த கதையெல்லாம் பார்த்திருப்பீங்களே. வருவான் ராஜா, மந்திரி மாசம் 3 வாட்டி மழை பெய்ஞ்சுதா? அரசியல் நடத்துறானுங்க அந்த காலத்துல. 3 வாட்டி மழை பெய்யும் போது இந்த பயலுக்கு 1 வாட்டி கூட தெரியாது. இவன் எங்கேயாவது பொம்பளைங்களோட உருண்டுகிட்டு கிடப்பான் அந்த பய. வேற என்ன செஞ்சான்? அந்த காலத்து ராஜாவுக்கு என்ன வேலை? மக்களை சுகமா வச்சிருந்தானா பேரி பசங்க மாதிரி சாப்பிடறதுக்கு. வேற மக்களுக்கு என்ன வேலை கொடுத்தா உயர்த்திட்டான் சொல்லுவாங்க. அவனை பத்தி புகழ்ந்து பேசுறவெல்லாம் இங்க வந்தா நேரா வரலாம். நான் உண்மையை சொல்ல வர்றதுனால எனக்கு தடை. இந்த ராஜா கதையை சொல்ல என்கிட்ட பிச்சு பெனாட்டி போடுவாங்க. ஒவ்வொன்றையும் எடுத்து பிச்சுக்கிறேன். சேர சோழ பாண்டிய எல்லாம் 50 மைல் டிஃபரன்ஸ்ல தான் ஒவ்வொருத்தன் ஒரு ராஜா. இவன் பொண்டாட்டி அவன் எடுத்துன்னு போடுவான், அவன் பொண்டாட்டி இவன் எடுத்துன்னு போடுவான். இதுக்கு ஊர் ஜனங்க தாலி அறுத்து சாவணும் சண்டையில. பெரிய ஆண்டுட்டானு. இன்னைக்கு ஆள்பவர்கள் தானடா மனிதர்கள். இன்று மக்களுக்காக ஆளக்கூடியவர்கள் எந்த நாட்டிலே இருந்தாலும் சரி, எந்த நாட்டை எடுத்துக்கொள், மக்களுக்காக தான் அரசாங்கம். நீங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் இங்க வந்தீர்கள் என்றால் எப்படி வந்தீர்கள் மலையாவுக்கு? அந்த நாட்டிலே செய்த கொடுமை தமிழகத்திலே பல்லா பறையா தொடாதே, ரோட்ல நடக்காதே, கொடை பிடிச்சிட்டு போவாதே, செருப்பு போட்டு போவாதே. கொடுமைப்படுத்தியது அந்த காலத்திலே ஆரியம், பிராமினிசம். நான் பிராமினிசத்தை அழித்தது. அதுலதான் எல்லாம் மகமதியர்கள் ஆனார்கள், கிறிஸ்துவர்கள் ஆனார்கள். எப்படி ஆனார்கள்? வந்தார்களா அங்கே இருந்து? சரித்திரம் தெரியாதவன் பேசக்கூடிய பேச்சு. இவர்களை பல்லா பறையா என்று விரட்டியதால் இங்கே வந்து விட்டார்கள். நாங்கள் ஏதோ நின்று போராடிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கும் போராடிதான் இன்று தமிழர் ஆட்சின்னு ஒண்ணு உண்டாக்கி இருக்கிறோம். அது தந்தை பெரியாரால் என்பதை யாரும் மறுத்துவிடக் கூடாது.